ஆனால் ஸ்டேஜ் 5 இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, 2 கிட்னியோட ஃபங்க்ஷனும் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும்போது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து எந்த வகையான சிகிச்சை முறைகள் எடுக்கணும், என்னென்ன சித்த மருந்துகள் எடுக்கணும் அப்படின்றதும் நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இதில் உணவு முறைகள் தான் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு டவுட். மேம், எந்த உணவு தான் நான் சாப்பிட்றது? எல்லாத்தையுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், உடலில் வந்து ஒரு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, ஸ்டாமினாவே எனக்கு இல்லைங்க, சத்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது, நடக்க முடியல, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்த்துட்டு நமக்கு சேரக்கூடிய உணவுகள் என்னென்னன்றதை அதை நம்ம வந்து கவனத்தில் வச்சு அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். சரி, நமக்கு சேர வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இதை வந்து நம்ம எடுக்கணும். அடுத்ததாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸில் நிறையவே இருக்குது. புரோட்டீன் சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுலேயும் அனிமல் புரோட்டீன். ஸோ நான்வெஜ்ஜை வந்து கட்டாயம் நம்ம தவிர்க்கணும். எந்த வகையான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாலும் அசைவ உணவுகளை தவிர்த்தால் மட்டுமே மிக விரைவாக சிறுநீரக பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும்.